தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கறிக்கோழி நிறுவனங்களின் உரிமையாளரும் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களை அணுவதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான நேற்று கறிக்கோழி நிறுவனங்கள் பிசிசி சார்பாகவும் பிஎஃப்ஆர்சி கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய ஒழுங்குமுறை குழு அதனுடைய சார்பாக அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ராம்ஜி ராகவன் ஒருத்தர் பேசுறார். செய்தியாளர் சந்திப்பு. அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய நோக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வைத்த கோரிக்கை தவறானது, எடுத்த போராட்டங்கள் அறவழி கிடையாது, அகிம்சை வழி கிடையாது, வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு. அதனால தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தவறான வழிகாட்டுதலை செய்யாதீங்க. இவ்வளவுதான். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? எங்களுடைய முதல் கேள்வி. அவர்கள் வைக்கிற கோரிக்கை உண்மையா இல்லையா? கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாரும் கிலோவிற்கு வளர்ப்பு தொகையாக ₹6.50 பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. உண்மையில் 18,000 பண்ணையாளர்களுடைய கடந்த ஓராண்டு வளர்ப்பு தொகை தரவுகளை சரிபார்த்த பின்னர் தெரிய வரும் உண்மை என்னென்றால், அவர்கள் வளர்ப்பு தொகையாக கிலோவிற்கு ₹7.50 முதல் ₹12 வரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ₹7.50 ₹12 வாங்கக்கூடியவர்கள் அதிகமான அளவில் 90% பேர் இருக்கிறார்கள். நீங்க ஆதாரத்தை வெளியிடுங்க. நீங்க ₹6.00 ₹12 வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு, கிட்டத்தட்ட 90% பேர்த்துக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க ஆதாரத்தை வெளியில விட்டுட்டு பேசுங்க. பிசிசியோ பிஎஃப்ஆர்சியோ உண்மையை பேசுது, எங்ககிட்ட எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸ்போஸ் தி டேட்டா. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சும்மா நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அந்த செய்தியாளர் சந்திப்புல சில தகவல் சொல்லிட்டதற்காகவே அது எல்லாமே உண்மை அப்படின்னு ஆயிராது. இந்த பண்ணை கோழி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக இன்றளவும் ஒரு நாளைக்கு 23 to 25 லட்சம் கோழி குஞ்சுகள் பண்ணைகளிலே இறங்கி கொண்டிருக்கின்றன. எந்த பண்ணையிலிருந்தும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. இது ஒரு சுமூகமான உறவை எடுத்து காட்டுகிறது. தேவையில்லாமல் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தவறான வழிகாட்டுதல்களால் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை நந்தனத்தில் 12,000 விவசாயிகள், கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வந்தாங்களா இல்லையா? அறவழியில் போராட்டம் செய்கிறோம் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அறம் அல்லாத வழிகளிலே போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ தான் 2 நாட்களுக்கு முன்னால் நம்ம குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அகிம்சை இந்த உலகத்திற்கு தந்த நாடு. இங்கே அறவழியில் போராட்டம் தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் எடுத்த வன்முறையை என்றைக்குமே பண்ணக்கூடாது. அதுபோல் செய்ததனால்தான் சில நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இன்று சென்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய சுமூகமான உறவில் ஒரு பகை சுவற்றை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டாம். நாங்கள் இந்த பிரச்சனையை மட்டும் எடுக்கல, பல்வேறு விஷயங்களை நாங்கள் எடுத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் நாங்கள் எப்படி போராடணும், எது அறவழி, எது அகிம்சை வழி, எது வன்முறைன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு நல்லா தெரியும் எது அகிம்சை வழி, எது அறவழின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் என்ன மாதிரி போராட்டம் முன்னெடுத்துருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த எங்களை 3 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு கைது பண்ணி வழக்கு போட்ட அதுக்கு பின்னாடி யாரா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். அதனால எது அறவழி போராட்டம், எதெல்லாம் வன்முறை, எதெல்லாம் பொய் வழக்காக புனையப்பட்டு நிறுவனங்களால் கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு பிசிசியோ பிஎஃப்ஆர்சியோ பாடம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் நாங்கள் குழந்தைங்க கிடையாது. பண்ணையாளர்களும் நிறுவனங்களும் இணைந்து இரு கணவன் மனைவி போல செயல்பட்டு அழகாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதை இனிமேலும் அப்படிதான் நடத்தணும். கணவன் மனைவி போல நிறுவனங்களும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும் உறவா இருக்கிறாங்களா, நம்பிக்கையோடு இருக்கிறாங்களா? அப்ப அந்த நம்பிக்கையின் பாத்திரமா எதுக்கு சாமி செக் லீஃப் வாங்குறீங்க, எதுக்கு சாமி பாண்டில் எழுதி வாங்குறீங்க? நம்பிக்கைக்கு பேர் கணவன் மனைவி கிட்ட செக்கு போட்டு பாண்டு போட்டு எழுதி வாங்குறதா பெருநிறுவனங்களோட குடும்பம் நடத்துற விதமா? விவசாயிகள் உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு லாபம் வேணும், அதிகப்படியான லாபம் வேணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மாதாந்திர இதே இஎம்ஐயை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா கணவன் மனைவி போல் நாங்கெல்லாம் இருக்கிறோம். சரி, கணவன் மனைவி எதுக்கு பாண்டு செக்கு வாங்கி குடும்பம் நடத்துறாங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்குள்ள மியூச்சுவல் இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் நடக்குது? இங்க கோரிக்கையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பொய்யாக கட்டமைக்கப்பட்டது. பொய்யா கட்டமைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையா? சொல்லுங்க. எங்களுக்கு இந்த போராட்டம், எங்களுக்கு நாட்டுல விவசாயிகளுக்கு வேற பிரச்சனையே இல்லையா? கறிக்கோழி பண்ணை பிரச்சனை தான் இருக்குதா? இதைத்தான் நாங்க எடுக்கணுமா? பாதிப்பு இருக்குங்காட்டி மட்டும்தான்
கோரிக்கை வச்சுங்காட்டி மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பண்ணையாளர்கள்லாம் பிரச்சனை வந்து உற்பத்தி நிறுத்தம் ஏற்பட்டு கோழிகள் எல்லாம் வளர்க்காமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நம்ம பேசலாம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பண்ணையாளர்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இப்போவும் வந்து எங்களை அணுகலாம். நாங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து அந்த பண்ணையாளர்களிடம் பேசுவதற்கு வந்து எந்த விதமான ஒரு கூச்சமோ தயக்கமோ கிடையாது. அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு என்றுமே நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன என்பதை வந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தை விலையை பற்றி கேட்கலாம். சந்தை விலை என்பது வந்து ஏற்றத்தாழ்வை பொறுத்து, அதாவது வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்திருக்கு, முன்னாடியும் வந்திருக்கு. நீங்கள் சந்தை விலை ஏற்றம் கூறுகிறீங்க இல்லையா, சந்தை விலை இறங்கும் போதும் பாருங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ ஏன் இறங்குச்சுன்னு நம்ம யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா ஏறும்போது அது பொதுமக்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை பொறுப்போடு கேட்குறீங்க. அதே சமயத்தில் இறங்கும். ஏன் இறங்கும் அப்படின்னா அப்போ கன்சம்ஷன், சபரிமலை சீசன் இருக்கும், இல்லை வந்து ஒரு ஈத் ரம்ஜான் நோன்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்டிகை காலங்களிலோ அல்லது வந்து ஸ்கூல் திறக்கிற நேரம், எக்ஸாம் டைம், அந்த மாதிரி பல காரணிகளை உட்பட்டு வந்து விலை ஏற்றத்தாழ்வு இருக்கும். இது ஒரு தற்காலிக நிகழ்வு தான். இதே சந்தை விலை வந்து கடும் வீழ்ச்சி அடைந்து நீங்களே தலைப்பு போடுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். விலை ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விலை தானா ஏறிடுச்சு. நீங்களே அதுக்கும் சொல்றீங்க சபரிமலை சீசன் வந்தா இறங்கும், மற்றதெல்லாம் வந்தா இறங்கணும். அப்ப எதுக்கு ஏறிச்சு? 1ஆம் தேதியிலேருந்து எதுக்கு ஏறிச்சு? ஐயா என்னங்க ஐயா, முதல்ல உற்பத்தி நிறுத்த போராட்டமே நடைபெறல, அப்ப அதுக்கான சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னா எதுக்கு வந்துட்டு ஜனவரி 1க்கு அப்புறம் விலையை பயங்கரமா ஏறி இருக்கு? 300 ரூபா 350 ரூபா எப்படி போச்சு? இதுக்கு யார் காரணம்? சபரிமலை சீசன்ல விலை ஏறுமா இறங்குமா? கறிக்கோழிகளை வாங்கி சாப்பிட்ற நுகர்வு பண்ற மக்கள் எல்லாம் முட்டாள். மக்கள் தலையில் எதுக்கு இத்தனை ரூபாய் ஏற்றி விட்டீங்க? உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடக்கல, விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் தினமும் கறிக்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்படுது, கொடுக்கப்படுது, இறக்கப்படுது. அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு விலையேற்றி விட்டீங்க? இல்லை, இதில் வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லைங்கிறது அரசாங்கமே ஏற்கனவே தெளிவுபடுத்து. அட்டார்னி ஜெனரல் வந்து சட்ட வல்லுநர், அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், அதாவது வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து இரு தரப்பினர், இரு தனிநபர் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில். இதில் வந்து அரசு தலையிடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆகவே நம்பிக்கையின்மை இழந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து 3ஆவதாக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரை கூட்டு வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. நீங்க வந்து என்ன பொய் புகாரை கொடுத்து வச்சுக்கிட்டு அங்கங்க பூரா எல்லா ஸ்டேஷன்லையும் வழக்கு போட வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சிண்டிகேஷன் போட்டு பண்ணிக்கிட்டு முடக்கணும்னு பண்ணிக்கிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க செஞ்சு தவறுக்கு அனுபவிக்கிறீங்க. சட்டப்படி எல்லாம் எதிர்கொள்வோம். அதனால அதை நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஒன்றும் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. விவசாயிகளுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச பதில் சொல்லுங்க. பட் பிசிசி தனி நிறுவனங்களை கட்டுப்படுத்தாது, அந்த கறிக்கோழி நிறுவனங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குங்க பிசிசி வச்சுட்டு கொண்டு இருக்கிறீங்க? வேடிக்கை பார்த்துட்டு மக்களை ஏமாத்திருக்கா, விவசாயிகள் ஏமாத்திருக்கா? பிஎஃப்ஆர்சி எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுவும் யாரையும் கட்டுப்படுத்தாது, பிசிசியும் கட்டுப்படுத்தாது, பிஎஃப்ஆர்சியும் கட்டுப்படுத்தாது. அப்புறம் நீங்க எதுக்கு நீங்க செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறீங்க? யாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அந்தந்த நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டு அந்தந்த நிறுவனங்கள் பேசிக்கும். இடையில நீங்க எதுக்குங்க? சரி, எதுவுமே அகிம்சை வழி இல்லை, அறவழி இல்லை, எல்லாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்றீங்கல்ல. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கண்டா என்னங்க ஓட்டமா ஓடுறீங்க பயந்து? நந்தனத்தில் 12,000 விவசாயிகள் வந்து ஒண்ணு கூடங்காட்டி கால்நடைத்துறை இயக்குனர் அவர்கள் 7ஆம் தேதிக்குள்ள தகவலை பூரா திரட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு. கறிக்கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விவசாயிகளுக்கான பிரச்சனை, உள்ளீடு, விலை, அதுல என்னென்ன இடர்பாடுகள் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காருல்ல. அந்தந்த நிறுவனங்கள் தனித்தனியா முடிவெடுத்துக்கும் அப்படின்னு. சரி, தனித்தனியா முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு பிசிசியும் பிஎஃப்ஆர்சியும் தனித்தனியா நிறுவனங்கள் விலை நிர்ணயம் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல? அப்புறம் எதுக்கு பிசிசி வந்து மார்க்கெட் ரேட்டை முடிவு பண்றீங்க? மொத்தமா எப்படி? இப்போ இங்க வந்து ஏற்ற இறக்கம் இருக்கு, வாங்குறது கொடுக்கறது, உற்பத்தியில ஏற்ற இறக்கம் இருக்குன்னா மொத்த விலையிலையும் சில்லறை விலையிலையுமே எப்படி வந்து ஒரே மாதிரி ரேட்டை நீங்க பிக்ஸ் பண்றீங்க? அதுக்கு பின்னணியில யார் இருக்கிறது? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஒரு குஞ்சினுடைய விலை 60 ரூபா அப்படின்றது பிக்ஸ் பண்றதுக்கு எப்படி நீங்க வந்து முடிவு பண்றீங்க? அப்ப ஒன்னொன்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. யாருனாலையும் பதிலே சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு கருத்துக்களை வைங்க, உங்களோட ஆதாரத்தை வைங்க, உங்களோட ஆவணங்களை வைங்க. விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு வைங்க. நாங்க எங்க கோரிக்கையில தெளிவா இருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை உறுதியா நடக்கணும். முத்தரப்பு பேச்சுவார்த்தையில விவசாயிகளுடைய கோரிக்கையை வந்து கண்டிப்பாக உறுதியாக வலியுறுத்துவோம். எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா நடக்கும். 20 ரூபா உங்களால கொடுக்க முடியாதுன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து சொல்லுங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன செலவு இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க.
தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. சும்மா செய்தியாளர் சந்திப்புன்னு வச்சுக்கிட்டு நீங்க பேசினதெல்லாம் உண்மையாயிராது. செய்தியாளர் சந்திப்பின் மூலியமாக நீங்க வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை கொச்சைப்படுத்தணும், போராட்டமே தப்புன்னு தான் சொல்ல வந்திருக்கிறீங்க. இதுல வந்து கடைசியில வேற சங்கத்துக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனா வந்து இடையில வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு வேற வேலையே இல்லையே, நாட்டுல வேற போராட்டம் இல்லையே, வேற பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து அதெல்லாம் நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம், போராடிட்டு தான் இருக்கிறோம். கறிக்கோழி பண்ணை விஷயத்தை பூதாகாரமாக்கியது கறிக்கோழி நிறுவனங்கள் தான். திட்டமிட்டு பொய் வழக்கு கொடுத்து பொய் வழக்கின் மூலியமா கைது செய்ய வைத்தது கறிக்கோழி நிறுவனங்கள் தான். ஏன்னா இந்த விஷயங்கள் வெளியில போகக்கூடாதுன்னு பண்ணினதால நீங்க தான். நீங்க செஞ்ச உங்களுடைய பொய் புகாரு, பொய் வழக்கு காரணமா தான் இன்னைக்கு இந்த செய்தி வந்து தினந்தோறும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க, மிகப்பெரிய அமைப்பா வளர்ந்துருக்கு. இதையெல்லாம் நீங்க வந்து முக்கியமான அதனுடைய நிறுவனம் கைது பண்ணிட்டு நீங்க எல்லாம் மறைச்சிடலாம், அமைதியா இருக்கணும் யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க, நியாயப்படி போராட்டத்தான் செய்வாங்க. உங்ககிட்ட வந்து பேசுன்னு சொன்னா நீங்க தான் பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் உங்ககிட்ட நாங்க பேசி என்ன பயன்? எந்த மாதிரி வந்து மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும்? சும்மா எதுக்குங்க நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உத்தர பேச்சுவார்த்தைக்கு வாங்க, உங்களுடைய முடிவுகளை உங்களுடைய விஷயத்த தெளிவா சொல்லுங்க, அங்க பேசி முடிவு பண்ணிக்கும். அதை விட்டுட்டு மாத்தி இந்த செய்தியாளர், நல்ல வேலை செய்தியாளர் சந்திப்புக்கு வந்தது நல்லது. அப்பதான் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்ற வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நீங்க என்னெல்லாம் புருடா விடுறீங்கிறது இந்த செய்தியிலேயே பூரா நாரி போச்சு. உங்களுக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை பத்தி உங்களுக்கு முக்கியம் இல்ல, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை. வெளி மாநிலங்கள்ல விலை கம்மியா கொடுக்குறீங்களா, இங்க மட்டும் விலை அதிகமா கொடுக்குறீங்களா? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? விவசாயிகள் சும்மா யாரும் போராடல, உண்மையான பிரச்சனை இருக்காண்டி தான் போராடிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளே இல்ல, எல்லாருமே வந்து கறிக்கோழி பண்ண விவசாயிகளே கிடையாது, வேற யாருங்க வந்து போராடுவாங்க? நியாயமான கோரிக்கையா இருக்கிறதுனாலதான், விவசாயிகள் வச்ச கோரிக்கைனாலதான், கறிக்கோழி பண்ண விவசாயிகள் வச்ச கோரிக்கைனாலதான் இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. அதனால பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. விவசாயிகள் வந்து ஒன்றும் அடிமை கிடையாது, கொத்தடிமை கிடையாது, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நியாயமான வழியில தான் நாங்க அறவழியில தான் போராடிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை வெல்லும் வரை தொடர்ந்து நாங்க போராடுவோம். நாங்க வெளிப்படையா சொல்றோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த கறிக்கோழி நிறுவனங்களும் பிசிசி பிஎஃப்ஆர்சி தான். ஏன்னு சொன்னா நீங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரல. எத்தனையோ முறை நாங்க வந்து அறிக்கை கொடுத்தோம், இயக்குநரை பார்த்தோம், சந்திச்சோம், பேச்சுவார்த்தை நடத்த சொன்னோம். எல்லா குழப்பத்தை ஏற்படுத்தின முழு காரணம் கறிக்கோழி நிறுவனங்கள், பிசிசி பிஎஃப்ஆர்சி, அதுல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள். நீங்க இவ்வளவு நாள் மூடி வச்சிருந்த 40 வருஷமா மூடி வச்சு கட்டி காப்பாத்தி வந்த எல்லாமே வெளிப்படையா வந்துருச்சு. அதனால இதற்கான பரிகாரம் உங்களிடமே இருக்குது. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை முறையாக நடக்கட்டும், விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ்குமார். நன்றி.